விமான நிலையம் சின்னமலை வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று துவக்கி வைக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாஸ்கரன், சொல்லுங்க, இந்த முதல் ரயில் சேவையை பெண் ஓட்டுநர்களை கொண்டு இயக்கப்படுவதா தகவல் உள்ளது. இது குறித்து சொல்லுங்க பாஸ்கர். விமான நிலையம் முதல் சின்னமலை இடையிலே 8.6 கிலோமீட்டர் தொலைவு. இந்த மெட்ரோ பயணிகள் ரயிலை முதல் பெண் ஓட்டுநராக அம்சவேணி என்ற 27 வயதுடைய பெண் அம்சவேணி இயக்குகிறார். அதற்கான அந்த ரயில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்திருக்கார். அதைத் தொடர்ந்து நளினி 22 வயதுடைய நளினி என்ற பெண் ஓட்டுநர் அவர் மற்றொரு ரயிலை இயக்குகிறார். அவர் 22 வயது டிப்ளமோ பட்டதாரி. அவர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்திருக்கிறார் அம்சவேணி. டிப்ளமோ கம்யூனிகேஷன் இன்ஜினியர் படித்திருக்க நளினி இரண்டாவது ரயிலை இயக்கிறார். அதே போல விவேக் என்ற 27 வயதுடைய டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த விவேக் என்ற ஓட்டுநரும் மற்றொரு ரயிலை இயக்கிறார். 3 ரயில்களை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் 11:30 மணி அளவில் தலைமைச் செயலகத்திலிருந்து துவக்கி வைக்கிறார். மீனம்பாக்கத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக மீனம்பாக்கத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த இடைப்பட்ட 6 ரயில் நிலையங்கள், குறிப்பாக விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, கிண்டி, சின்னமலை, பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையங்களையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்திலிருந்து துவக்கி வைக்கிறார். மெட்ரோ ரயில் சேவையானது, பயணிகள் ரயில் சேவையானது இன்னும் சற்று நேரத்தில் 11:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. அதில் ஆர்வமாக பயணிக்க பெரும்பாலான பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிறது. பாஸ்கரன், இந்த புதிய வழித்தடத்தில் எத்தனை ரயில் நிலையங்கள் உள்ளன? எவ்வளவு நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து சின்னமலை சென்றடையும்? மேலும் விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு செல்ல ரயில்கள் இயக்கப்படுகிறதா? விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, கிண்டி, சின்னமலை, பரங்கிமலை ஆகிய 6 ரயில் நிலையங்கள் விமான நிலையம் முதல் சின்னமலை வரை இடையே உள்ளது. குறிப்பாக 8.6 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. 20 நிமிடங்களில் விமான நிலையம் முதல் சின்னமலையை சென்றடையலாம். விமான நிலையம் முதல் கோயம்பேடு வரை 30 நிமிடங்களில் சென்றடையக்கூடிய வசதிகள் உள்ளது. இந்த மெட்ரோ ரயிலில் 4 பெட்டிகள் இயக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை இடையிலான பயணிகள் ரயில் சேவை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து மீனம்பாக்கம் வர வேண்டும் என்றால் ஆலந்தூர் ஜங்ஷன், அதாவது விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர், அதைத் தொடர்ந்து ஆலந்தூர் சந்திப்புங்கிறது முக்கியமான சந்திப்பு. அந்த இடத்தில் கோயம்பேட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பயணிகள் ரயிலும் இங்கிருந்து செல்லக்கூடிய விமான நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய வந்த மெட்ரோ ரயிலும் இணையக்கூடிய பகுதி. ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூருக்கு மேல் தளத்தில் ரயில் பயணிகள் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து டிக்கெட்டுகள், குறிப்பாக 50 ரூபாய் நுழைவு கட்டணமாக எடுத்துக்கொண்டு ரயில் கட்டணமாக எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு செல்ல வேண்டும் என்றால் ஆலந்தூருக்கு சென்று ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய முதல் தளத்தில் செல்லக்கூடிய அந்த ரயிலை சென்று அங்கிருந்து கோயம்பேடுக்கு சென்றடையலாம். இரண்டாவது தளத்தில் விமான நிலையம் முதல் சின்னமலை வரை ரயில் சேவை இப்போது இயக்கப்படுகிறது. ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை ரயில் பயண சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மீனம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடுக்கு 30 நிமிட இடைவெளியில் கால இடைவெளியில் சென்றடையலாம். விமான நிலையம் முதல் சின்னமலை இடையே 20 நிமிட கால இடைவெளியில் செல்லலாம். இதற்கு 40 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் சின்னமலை வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று காலை 11:30 மணி அளவில் துவக்கி வைக்க இருக்கிறார். இது குறித்த செய்திகளை, இதற்கான ஏற்பாடுகளையும் எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்டோம். விமான நிலையம் சின்னமலை இடையே மெட்ரோ ரயில் சேவையை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைக்க உள்ளார். இதற்கு மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள்.